பெண்குயின், குரங்கு, அடுத்து அந்த வரிசையில நாய். ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஆமாங்க, அமெரிக்கால இருக்கக்கூடிய லாஸ் வேகாஸ் ஏர்போர்ட்டுக்கு இந்த அக்கா இந்த நாய்க்குட்டியை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த நாய்க்குட்டியை பிளைட்ல கூட்டிட்டு போறதுக்கான எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே அந்த அக்கா கிட்ட இல்லங்கிறதுனால அங்க இருக்க ஆபீசர்ஸ் அந்த நாய்க்குட்டியை பிளைட்ல கூட்டிட்டு போறதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. உடனே அந்த அக்கா என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்துல இருக்க டிக்கெட் கவுண்டர்ல அந்த நாய்க்குட்டியை கட்டி போட்டு அவங்க பாட்டு கிளம்பிட்டாங்க. நாய்க்குட்டியை இந்த மாதிரி எல்லாம் கட்டி போடக்கூடாது, நீங்க நாய்க்குட்டியை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த அக்கா அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. உடனே அந்த அக்கா மேல கேஸ் போட்டு நாய்க்குட்டி ரெஸ்கியூ பண்ற டீமுக்கு போன் பண்ணி அந்த நாய்க்குட்டியை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. அந்த ரெஸ்கியூ பண்ற டீம் அந்த நாய்க்குட்டியை கூட்டிட்டு போய் 10 நாள் வச்சிருக்காங்க. திரும்ப அந்த அக்கா வருவாங்கன்னு எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அக்கா வரவே இல்லை. உடனே இந்த மாதிரி ஒரு நாய்க்குட்டி இருக்கு, இது யாராச்சும் வாங்கிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நியூஸ்ல விட்டுறாங்க. இதை பார்த்து அந்த ஏர்போர்ட்ல வேலை செஞ்ச ஒரு ஆபீசர், சரி கொடுங்க நானே இந்த நாய்க்குட்டியை தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த நாய்க்குட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அவர் மட்டும் இப்படி கேட்கல, கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேல கேட்டிருக்காங்க. அதுல 3000 பேர் எனக்கு இந்த நாய்க்குட்டி வேணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டிருக்காங்க. அந்த நாய்க்குட்டியை இந்த மாதிரி ஒரு ஆபீசர் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற நியூஸ் தெரிஞ்சதுமே பலர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சரி பரவாயில்ல, நீங்க ரெஸ்கியூ பண்ண வேற ஏதாவது நாய்க்குட்டி இருந்தா கூட எங்களுக்கு கொடுங்க, நாங்க அதை வளர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அங்க இருந்த எல்லா நாய்க்குமே ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இந்த நாய்க்குட்டியால பல நாய்க்குட்டிகளுக்கு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. இதுல இருந்து நம்ம ரெண்டே விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, நம்ம என்னதான் உண்மையா இருந்தாலுமே நம்மளை விட்டுட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா விட்டுட்டு போயிருவாங்க. ரெண்டாவது, நம்மளை விட்டுட்டு போனவங்களோட பல மடங்கு பெட்டரான பர்சன் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா வருவாங்க. இதுதான் இயற்கையோட நியதி.